Hi friends and families, welcome to free baking class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு எக்லெஸ் பட்டர் ஸ்காட்ச் கேக்கு தான். இந்த கேக் வந்து சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை பேக்கிங் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தும் பக்கத்தில் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு சல்லடை வச்சுக்கலாம். இந்த சல்லடையில் 250 ml கப்பில் 1 கப் அளவு, அதாவது 120 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒன்றா கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வீட்டில் வச்ச தயிரை வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். இது ஓவர் நைட் நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச தயிர். இதை நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் கரெக்டாக 250 ml கப்பில் 1/2 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கட்டிகளாக இருக்குல்ல, இதை நம்ம கொஞ்சம் க்ரீமியாக்கணும். அதுக்காக ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி கட்டிகள் ஸ்மூத் ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் கொடுத்திங்கன்னா இந்த தயிர் அப்படியே பொங்கி வரும். அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு நுர மாதிரி பொங்கி வரும். அது நம்மளுக்கு கலக்கும் போதே அந்த டெக்ஸ்சர் ஃபீல் ஆகும். கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகி கிடைக்கும். ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பவுல் எடுத்துக்கலாம். இதில் 250 ml கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது கரெக்டாக 100 கிராம் அளவு. இதுவே 1/4 கப் அளவு, 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுவே 1/4 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். அதாவது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இதில் பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம தயிரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப பொறுமையாக கிண்டணும். ரொம்ப ஏன்னா அது தயிரும் இதுவும் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு 2 பேட்சாக சேர்த்து நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக்கான ஸ்மூத்தான பேஸ்ட் அளவுக்கு நம்ம கலந்துட்டோம். இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்ம டின்னில் சேர்த்துடலாம். இப்போ நான் 1/2 kg டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்திருக்கேன். இதில் டேப் பண்ணிக்கலாம். ஸ்டிக் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். டைமரை 40 நிமிஷத்துக்கு வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ரெட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் பேக் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையான பேனில் 1/4 கப் அளவு முந்திரி எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது லைட்டாக ஒரு கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கரெக்டாக 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சு அது தன்னால் மெல்ட் ஆகணும். இதில் தண்ணியோ இல்லை எண்ணெயோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் சர்க்கரை அப்படி ஹீட்டில் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு தேன் கலரில் வரும். ஆக்சுவலி தேன் கலரில் வந்துருச்சேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பட்டரை சேர்க்கக்கூடாது. இது அதில் அப்படியே அந்த ஸ்பேச்சுலா வச்சு நசுக்கி பார்த்திங்கன்னா சர்க்கரை 1 2 அப்படி கரையாமல் இருக்கும். அதே நேரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மெல்ட் ஆக்குனீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிரும். அதே சமயத்தில் தேன் கலரில் வந்துடும். ஆனால் அது கசக்கிற டேஸ்ட்டு வரும். அதனால சிம்மில் வச்சு கரெக்டாக மெல்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான டேஸ்ட்டு வரும். பேர் இது நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம். சில பேர் அதில் வேர்க்கடலை இருக்குல்ல, நிலக்கடலை, அது கூட சேர்ப்பாங்க. சில பேர் பாதாம் பருப்பு கூட சேர்ப்பாங்க. உங்கள் கன்வீனியன்ட் தான். நான் முந்திரி சேர்க்குறது நல்லா தான் இருக்கும். முந்திரி பெஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி தேன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பட்டரை வந்து இந்த சுகர் கூட சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நுரையாக தான் இருக்கும், அதனால் பயப்பட தேவையில்லை. அதாவது பட்ரு தனியாகவும் அந்த சுகர் வந்து மெல்ட் ஆனது தனியாகவும் அந்த மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்து இந்த பட்டர் ஸ்காட்சுக்கான பேஸ் வந்து ரெடி ஆயிடும். மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த பட்டர் ஸ்காட்சோட சாஸ், அதாவது க்ரஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து செய்வாங்க. இதில் வந்து விப்பிங் க்ரீம் சேர்க்கணும். அது வந்து வேறு மெத்தடு. இப்போலாம் யாரும் அந்த மாதிரி ஹோம் மேக்காக செய்கிறதில்ல, க்ரஷ்ஷு தான் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த சக்கரை பாகு வந்து முந்திரியில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு உடனே கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் லைட்டாக பட்டர் தடவிட்டு அதில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை நம்ம வந்து சேர்த்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒன்றும் பாதியாக அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து உடச்சி தூளாக நுணுக்கி வச்சுக்கிட்டோன்னா உள்ளே ஃபில்லிங்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம செஞ்ச கேக் வந்து எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் இப்போ வந்து டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு போர்டு வச்சுட்டு போர்டில் வந்து எடுத்து வச்ச கேக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. பெரும்பாலும் எக்லெஸ் கேக் வந்து ஹார்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கிடைக்கும். 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு பவுலில் கீழே வந்து ஐஸ் தண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு பவுலில் 3/4 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 3/4 கப்பு. இதை வந்து லைட்டாக அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆன் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு பீக்கான ஒரு பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் கிடைக்கும். இதில் வந்து ஐசிங் கலர்னு சொல்லிட்டு எல்லோ கலர் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கேக் போர்டில் லைட்டாக விப்பிங் க்ரீமை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கேக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் நகராமல் ஒரு பிளேஸில் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு அதில் வந்து சுகர் சிரப்பு எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பு வந்து 1/2 கப் தண்ணியில் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதிலே பட்டர் ஸ்காட்சோட க்ரஷ் வந்து கொஞ்சம் சேர்த்து அதையும் லைட்டாக வந்து கலந்துட்டு அதை வந்து நான் சுகர் சிரப்பாக கொடுத்துருக்கேன். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு. இப்போ ரெடி பண்ண விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி சர்க்கிள் டைப்பாக கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த க்ரீமை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பட்டர் ஸ்காட்சோட க்ரஷ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். சாலட் நைஃப் வச்சு எல்லா இடத்துலையும் அந்த க்ரஷ் படுற மாதிரி ஈவன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பட்டர் ஸ்காட்ச் வந்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதாவது நட்ஸும் கேரமல் பண்ணி அதை வந்து சின்ன சின்னதாக நச்சு இதில் வந்து ஃபில்லிங்ஸாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு அது மேலே வந்து செகண்ட் லேயரை வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 லேயரையும் நம்ம ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கலாம். லேயர் கேக்கை வச்சுட்டு அதில் சுகர் சிரப் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரஷ் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் இந்த மாதிரி டிப்பிங்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3rd லேயர் கேக்கை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். மேலே வந்து நீங்கள் க்ரஷோ இல்லை வேறு அந்த நட்ஸோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து சுகர் சிரப் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மட்டும் கொடுத்து லைட்டாக க்ரம் கோட் கொடுத்துக்கணும். க்ரம் கோட்டுங்கிறது என்னென்னா கேக்கோட க்ரம்ஸ், அதாவது கேக்கோட துகள்கள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பூச்சிக்கட்டு மாதிரி தான். அந்த லைட்டாக பூசி மொழுகணும். ஹெவியாக பூசி மொழுகிற அளவுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீமும் க்ரம்ஸும் நல்லா இறுக பிடிச்சிக்கிறோம். அந்த டைமில் நீங்கள் வந்து மறுபடியும் ஃபைனல் கோட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக. சாரி, இந்த ஃபைனல் கோட் கொடுத்தது, அதுக்கப்புறம் இந்த 1M நாசில் வச்சு டிசைன் போட்டது, அதுக்கப்புறம் இந்த டேட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது எல்லாமே வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அது எப்படி போணுச்சுன்னே நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ சாரி, நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போடும்போது அதை வந்து நான் காட்டுறேன்.
பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பான எட்ஜு கிடச்சிருக்குன்னு. நிறைய பேருக்கு லெட்டர்ஸ் எழுத வரலைன்னு சொல்கிறீங்களே, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான 1M நாசில் வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் தான் தூவியிருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு அதுதான் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட் அண்ட் மாம்னு சொல்லிட்டு இது அதாவது சிலிக்கான் மோல்டு இருக்குல்ல, அதில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி அதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்து அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். எவ்வளோ சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குன்னு. இதிலே வந்து இப்போ நான் யார் பேரையாவது மென்ஷன் பண்ணால் யாராவது பேருன்னு சொல்லுவீங்களா, அதனால தான் டேட் அண்ட் மாம்னு போட்டிருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பர் வச்சோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து அந்த வீடியோ எப்படி மிஸ் ஆனிச்சுன்னு தெரியலை, கொஞ்சம் கவனமாக நான் இருந்திருக்கணுங்கிறது வந்து ரியலைஸ் ஆனிச்சு. கீழே வந்து 1M நாசிலோட சின்ன சைஸ் இருக்கும்ல, அதில் வச்சு கீழே வந்து டாட்டாக கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் வந்து கேக்கோட டெக்ஸ்சரே. பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு. இது மேலே ஒரு ஆனிவர்சரி டாப்பர் வச்சுட்டா பாருங்கள் எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கு, எவ்வளோ ஒரு ப்ரீமியமான கேக் மாதிரி நல்லா எலகண்டாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கேக் வந்து ஹார்டாலாம் இருக்காது, செம்ம சாஃப்டாக செம்ம ஸ்பாஞ்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோ கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். ஆக்சுவலி இது 1 kgக்கான மெஷர்மெண்ட்டு. ஆனால் இதோட ஹைட் வந்து நம்மளுக்கு எக்லஸ் கேக் வந்து கம்மியாக தான் வரும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 450 அந்த மாதிரி வரும், வெறும் ஸ்பாஞ்ச் மட்டுமே. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்லிங்ஸ்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும் 1/2 kgக்கே. ஆனால் நீங்கள் இதையே பாதி எடுத்து 1/2 kg செஞ்சிங்கன்னா கேக்கோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட அதை சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா?